Hello editors. இந்த ஃபியூஷன் பேசிக் சீரீஸ்லேயே இந்த நோடு ஒர்க் ஃப்ளோ வீடியோன்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. பிகாஸ் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எந்த நோட எதில் கனெக்ட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுனே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த சீரீஸில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோஸும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃபியூஷன் பேசிக்ஸ் பற்றி ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த நோடு ஒர்க் ஃப்ளோவையும் நான் ஈஸியாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த நோடு ஒர்க் ஃப்ளோவை எடிட்டிங் டேபிளில் கற்றுக்க போகிறது இல்லை, டைனிங் டேபிள்ல தான் கத்துக்க போறோம். எஸ், பிகாஸ் ஃபியூஷனை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு காஃபி போட தெரிஞ்சிருக்கணும். ஃபியூஷனோட ஒர்க் ஃப்ளோக்கும் காஃபி போடுறதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. பட் சம்மந்தம் இருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன். நம்ம டிடி ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்குமே காஃபி போட தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் சில பேருக்கு காஃபி போட தெரியாம கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வெல்கம் டு த எக்ஸ்க்ளூசிவ் போனஸ் கிளாஸ் கோர்ஸ் காஃபி மேக்கிங் மாஸ்டர் கிளாஸ். இப்போ நம்ம காஃபி எப்படி போடுறதுன்னு கத்துக்கலாம், சைட் பை சைட் ஃபியூஷனோட ஒர்க் ஃப்ளோ எப்படி பண்றதுன்னு பேரலா கத்துக்கலாம். ஓகே லிசன், காஃபி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது மில்க். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்துக்கலாம். ஃபியூஷனில் நீங்கள் எப்போ ஒரு இமேஜ் ஆர் வீடியோவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அது மீடியா இன்னுன்ற நேமில் தான் உள்ளே வரணும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ இது மீடியா இன். ஓகே, ஃபியூஷன் காம்போசிஷனை நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே தான் மீடியா அவுட் நோட். ஓகே, இப்போது இது ரெண்டு லிங்க் ஆகிக்குன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ரெண்டையும் நான் லிங்க் பண்ணுறதுக்கு நான் எந்த செட் ப்ராப்பர்ட்டி ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம வெறும் மில்க்கை மட்டும் தான் நம்ம மீடியா அவுட்டில் லிங்க் பண்ணியிருக்கோன்றதுனால இப்போ நமக்கு அவுட்புட்டில் வெறும் மில்க் தான் இருக்கும், அதுவும் பச்சை பால் தான் இருக்கும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாலை காய்ச்சணும் இல்லையா, அதுக்கு இந்த பாலை ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் லைட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி கேஸ் ஸ்டோவையே நான் கொண்டு வந்து இங்கே வைக்கலாம்னு நினச்சேன், பட் அது முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ கேஸ் லைட்டர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த லைட்டரை யூஸ் பண்ணி இந்த பால் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால இந்த பால் காஞ்சிரும். ஸோ இது எஃபெக்ட் நோட். இப்போ நம்ம பாலை காய்ச்சிட்டனால இப்போ இங்கே அவுட்புட்டில் இருக்கிறது நல்ல சூடான காய்ச்சின பால். இப்போ இந்த லைட்டரை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ணி இந்த பால் காய்ச்சிரும் இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம போன வீடியோவில் பார்த்த எஃபெக்ட் நோட்ஸ், கலர் கரெக்ஷன் நோட்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம் நோட், பிளர் நோட், அதுக்கப்புறம் இந்த மாஸ்கிங் எஃபெக்ட்ஸ் நோட்ஸ் எல்லாமே நம்ம எலமெண்ட்ஸ் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ பால் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணணும். யூஸ்வலாக நான் காஃபி போடும்போது அந்த சின்ன சின்ன சாச்சே பேக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது சிங்கிள் சர்வ் தான், நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வீடியோக்காக தான் நான் இப்படி டம்ப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த காஃபி பவுடரை நம்ம எப்படி இந்த மில்கில் ஆட் பண்ணுறது? கையில் மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ், அதுக்கு நமக்கு ஸ்பூன் வேணும். ஸோ ஹியர் இஸ் த ஸ்பூன். இப்போது இந்த பாலில் நம்ம எக்ஸ்ட்ரா காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்பூன் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் ஃபியூஷன் பேஜ்லேயும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு மெர்ஜ் நோட் தேவைப்படும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம எடிட் பேஜில் நம்ம ஏதாவது ஒரு லேயர் வைக்கணும்னா ஜஸ்ட் நம்ம மீடியா பூலில் ஒரு ஃபோட்டோவோ வீடியோ நம்ம ட்ராக் பண்ணால் அங்கே லேயர் இல்லாட்டியுமே கூட ஆட்டோமேட்டிக்காக லேயர் ஆட் ஆகிடும். பட் நீங்கள் ஃபியூஷனில் அந்த மாதிரி லேயர்லாம் ஆட் ஆகாது. ஸோ எப்பப்பெல்லாம் ஃபியூஷனில் நீங்கள் லேயர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த ஃபியூஷனில் மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அவுட்புட்டில் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துடலாம். இப்போ டைம்லைன் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பால் இருக்குது. இந்த பால் நம்ம காய்ச்சிரும். நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் அதில் காஃபி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட்டில் என்ன இருக்கும்னா நல்ல சூடான ஒரு காஃபி இருக்கும். இந்த காஃபி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வெயிட் சுகர் போடணும்ல. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் எவ்வளோ ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா தேவையான அளவு தான். பிகாஸ் சுகர் எவ்வளோ ஆட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது. நான் காஃபி போடும்போது ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு இதாக போட்டுருவேன். அது கரெக்டாக தப்பான்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கே 40 வயசில் மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்கும்போது தான் இப்போ நான் போடுற இவ்வளோ சுகர் கரெக்டாக தப்பானே தெரியும். அகைன் நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பூன் தேவைப்படும். நீங்கள் எப்போல்லாம் ஸ்பூன் ஆட் பண்ணுற சுச்சுவேஷன் வருதோ அப்போ ஃபியூஷனில் உங்களுக்கு மெர்ஜ் நோட் ஆட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். பிகாஸ் வி ஆர் கிரியேட்டிங் எ லேயர். அண்ட் இன்னொன்று என்ன ப்ரோ, நம்ம ஒவ்வொரு லேயர் ஆட் பண்ணுறது மாதிரி மெர்ஜ் நோட் எடுத்துகிட்டே இருக்கணுமா? அப்போ நோட்டி ரொம்ப பெருசாக இருக்காதா? இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மல்டி மெர்ஜ் நோட் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் ஒரே ஸ்பூனில் காஃபி பவுடர் ஸ்பூன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி. பட் இப்போதைக்கு நம்ம காஃபி போடுறத பற்றி மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்டி மெர்ஜ் நோட்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, எல்லாமே ஓவர் நினைக்கிறேன். நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே மில்க் இருக்குது. ஃபியூஷனில் இது மீடியா இன் நோட். அண்ட் இந்த மில்க்கை நம்ம காய்ச்சறதுக்காக ஹீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஹீட்டிங் எஃபெக்ட் கொடுக்குறோம். அது எஃபெக்ட்ஸ் நோட். எஃபெக்ட்ஸ் நோட் என்ன இருக்குன்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். தென் பால் காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணுறோம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் மீடியா இன் 2. இன்னொரு மீடியா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுவீங்க காஃபி போடுறதுக்கு. ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணுறோம். இங்கே மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணி நம்ம அடிஷ்னல் எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். தென் ஃபைனல் ஸ்டெப் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகரை நம்ம மேபி ஒரு டெக்ஸ்ட் நோட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அகைன் நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பூன் வேணும். ஃபியூஷன் பேஜில் அது மெர்ஜ் நோட். இது எல்லாத்தையுமே நீங்கள் மீடியா அவுட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காஃபி ரெடி ஆகிடும்.
ஓகே, டன். ஸோ இதுதான் பேசிக் நோட் ஒர்க் ஃப்ளோ கான்செப்ட். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதெல்லாம் ஃபியூஷன் நோட்டை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம அங்கே காஃபி போடுறதுக்கு மில்க் எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் நோட் எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஃபியூஷன் காம்போசிஷன் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ மீடியா அவுட் நோடும் வந்துருச்சு. அங்கே நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் கொடுத்தோம். இங்கே நம்ம பேக்ரவுண்ட் நோடுக்கு மாஸ்கிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ரவுண்ட் பிளாக் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. அங்கே இதுக்கப்புறம் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணோமா, இங்கே இதுக்கு மேலே நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். நம்ம காஃபி போடுறதுக்கு அங்கே ஸ்பூன் வேணும் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஃபியூஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெர்ஜ் நோட் வேணும். இதை நம்ம வந்து இப்போ நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம க்ரீன் கலரில் தான் நம்ம லிங்க் பண்ணுறோம். அதுக்கு ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் அதை வந்து அவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் வந்துருச்சு. இந்த இமேஜ் வந்து நம்ம கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்ம அங்கே சுகர் ஆட் பண்ணோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் நோட் ஆட் பண்ணலாம். அகைன் நம்ம டெக்ஸ்ட் நோட் ஆட் பண்ணுறதுக்கும் ஸ்பூன் வேணும். தட் இஸ் மெர்ஜ் நோட். அதை வச்சு தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட் நோடையும் நம்ம லிங்க் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் வந்து நம்ம டாவின்சின்னு வச்சுக்கலாம். ஓகே, பொசிஷன் வந்து ஃபைன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜென்ரேட்டர் நோடு தான் ஃபர்ஸ்ட் வரும். அது பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவை. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை டேரெக்டாக ஆட் பண்ணுறோம், நம்ம அந்த மில்கை ஹீட் பண்ணுற மாதிரி. தென் அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு லேயர் ஆட் பண்ணணும்னா அந்த லேயருக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பூன் வேணும். தட் இஸ் மெர்ஜ் நோட். நீங்கள் மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதை லிங்க் பண்ண முடியும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா பேக்ரவுண்டோட வந்து ஜென்ரேட்டருக்கு மாதிரி எடுத்திருக்கோம். தென் நம்ம டாவின்சி லோகோவை எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட் நோட் மேலே லிங்க் பண்ணுறதுக்கு மெர்ஜ் நோட் எடுத்திருக்கோம். தென் அகைன் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் நோட் எடுத்திருக்கோம். அதே டேட்டா லிங்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு மெர்ஜ் நோட் எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக மீடியா அவுட்டை லிங்க் பண்ணியிருக்கிறதுனால அங்கே நமக்கு பர்ஃபெக்ட் காஃபி கிடைச்ச மாதிரி நமக்கு இங்கே பர்ஃபெக்ட் அவுட்புட் கிடைச்சிருச்சு. சிம்பிள் தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா ப்ரோ பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு மேலே நம்ம ஒரு இமேஜ் வைக்கிறோம், டெக்ஸ்ட் வைக்கிறோம், அதுக்காக நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணணுமா, இது இவ்வளோ கஷ்டமா இல்லையா, நம்ம ஈஸியாக எடிட் பேஜில் பண்ணிட்டு போயிடலாமே நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நான் இதை நம்ம ஈஸியாக எடிட் பேஜில் பண்ணிடலாம். பட் நம்ம ஃபியூஷன் யூஸ் பண்ணுறது அட்வான்ஸ் ரேட்டிங்காக தான். ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் புரியுன்றதுக்காக தான் நான் இதை வந்து டாவின்சியில் பண்ணி காமிச்சேன். மற்றபடி நீங்கள் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபியூஷனில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதை அழகாக எடிட் பேஜில் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோவில் பேசிக் நோட் ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்த்துருப்போம். எனக்கே தெரியும் இன்னும் நம்ம விசுவலாக பெட்டராக காமிச்சிருக்கலாம். பட் எனக்கு நான் இது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல பண்ணது. இந்த வீக் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியே ஆகணுன்றதுனால எல்லாமே ரொம்ப அவசரமாக பண்ணேன். அண்ட் நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்தது. நான் ஸ்கிரிப்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன்றதுனால உங்களுக்கு விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுக்கு சாரி. நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும்போது மேபி நான் இதே ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக ரெடி பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுறேன். இன்னும் இந்த சீரிஸ் முடியல. இன்னும் உங்களுக்கு நோட்ரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் எடிட்டர் இருக்குது, ஸ்பைன் எடிட்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபியூஷன் சீரிஸை கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிடி ஃபேமிலி ரெக்வஸ்டட் வீடியோ ஒரு 1-2 நம்ம போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் நான் எப்போ சொல்ற காமெண்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, அங்கே டிஎம் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்க டவுட்டை கிளியர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குன்னு டெடிகேட்டடாக டுட்டோரியல் வீடியோ போஸ்ட் பண்றேன். தட்ஸ் இட் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.